குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போயிடுமா? நாம் என்னதான் பார்த்து பார்த்து குழந்தைகளை நாம் பராமரித்தாலும் ஒரு சில காலகட்டம் வரும்பொழுது குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் பொழுது, குழந்தைகள் அடுத்தவர்கள் தூக்கும் பொழுது, கொஞ்சம் பொழுது, நாமளே கூட வெளியில் அழைச்சின்னு போகிறோம் வரோம் அப்படின்னும் பொழுது, வெளிக்காட்சிப்படும் போது எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும். சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் இல்லையா? இப்படி குழந்தைகள் சாப்பாடு சாப்பிட்ற வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பெரியவர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியாமல் போகுது, அடிக்கடி இந்த பிரச்சனை வருது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டில் ரசம் வைப்பீங்க இல்லையா? அந்த ரசம் வைக்கும்பொழுது அந்த ரசத்தை நீங்கள் டேஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடாது. கொதிநிலை வந்த உடனே நுரக்கட்டும், அப்படி வந்த உடனே இறக்கிட்டு அதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து அந்த ரசத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. அது காலையிலையோ மத்தியானமோ ராத்திரியோ எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, உடம்புக்கு முடியாதவங்களுக்கு அந்த ரசத்தை நீங்கள் தரப்போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ரசத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு சுரதேவர மனசார நினச்சிக்கணும். இந்த சுரதேவர மனசை நினச்சிக்கிட்டு இந்த ரசத்தை இவங்களுக்கு நான் உடம்பு சரியாகிறதுக்காக கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு இது சரியாகும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த ரசத்தை வந்து உடம்புக்கு முடியாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஒரு 2 நாள்லேயே அவங்களுடைய உடல் அப்படின்றது சரியாயிடும்.